ஒருத்தர் 2 பேர் கூட பிறந்தாரே அளப்பரிய கூட்டுவோம். நாங்கள் 5 பேர் ஒன்றா பிறந்தவங்க. அதில் 3 பொம்பளை பிள்ளைங்க. நாங்கள் எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? கிரகப்பிரவேசம் முடிஞ்ச அன்னைக்கு எங்கள் அக்காவுக்கு பர்த்டே வேறையா, அவளுக்கு சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறோன்னு சொல்லி சாப்பிட்ட கேக்கை விட எல்லாரோட மூஞ்சில் இருந்த கேக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இதில் என் தங்கச்சி இருக்கா பாருங்கள், எல்லாருக்கும் என் மூஞ்சில் தேய்ச்சி விட்டதே அவள் தான். கடைசியில் அவள் சிக்குனா எல்லாரும் அவள் மூஞ்சில் தேய்ச்சி விட்டுட்டோம். அப்புறமேட்டு எங்கள் அக்கா பிள்ளைய, தம்பி பிள்ளைய, தங்கச்சி பிள்ளைங்க இப்படி சொல்லி எல்லோரும் இருக்கும்போது அந்த டே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்புறம் மதிய சாப்பாடுக்காக என் தம்பி ஃபோன் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லா வேலையும் பாருங்கள் அப்படின்னா, சாப்பிட்டுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் எங்கேயாவது கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம செலக்ட் பண்ணது மெரினா பீச் தான். மெரினா பீச்சுக்கு போகணும்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் சென்னையில் சுற்றி பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே இல்லையே, எப்போ பார்த்தாலும் அங்கே தான் போவீங்களா அப்படின்னாரு. ஆனால் எங்களுக்கு அதானே ரொம்ப பிடிக்கும், அங்கே இருக்கிற பலூனு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கேம் இருந்துச்சு. 4 பால் கொடுத்தாங்க. 4 பால் அங்கே இருக்க எல்லா டம்ளரையும் கீழே விழுக வச்சா ப்ரைஸ் தரேன்னு சொன்னாங்க. நான் அடித்த 4 பாலுமே கீழே தான் விழுந்துச்சு, ஒன்று கூட டம்ளர் மேலே விழுல. அப்புறம் அதில் ஒரு 2 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. ஆளுக்கு ஒரு வழியில் வரேன்னு சொல்லிட்டு நான் இந்த போட்டு மேலே ஏறி கையை காமிச்சு எங்கே இருக்கேன், என் ஷால் தெரியுதா அப்படின்னு சொல்லி காட்டவும் கண்டுபிடிச்சி ஒரு வழியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம். அப்புறம் பீச்சுக்கு போனால் மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, மீன், பொரிச்ச மீன் இது மாதிரிலாம் சாப்பிடாம இருந்தால் நம்ம சங்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்கல்ல. அதனால் அது எல்லாத்தையுமே நாங்கள் சாப்பிட்டோம். மீன் வேறு லெவலில் இருந்துச்சு. அது மேலே ஒரு பொடியை தூவி கொடுத்தாங்களா, அதுக்காகவே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அப்புறம் கண்ணாமூச்சி விளையாடலான்னு கூப்பிட்டாங்கன்னு போனால் என்னை கிருகிருன்னு சுற்றி கீழே உழுக வச்சுட்டாங்க. அப்புறம் விளையாடி முடிச்சுட்டு அங்கே இருந்த சோளை இதெல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஊரை பார்த்து போவோன்னா கடைசியில் வா ராட்டினம் இருக்குது, அதையும் ஒன்று விட மாட்டோம் அப்படி சொல்லி அதில் கூப்பிட்டு போய் இன்னும் கொஞ்சம் கிருகிருன்னு ஆக்கி வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க.